படைத்த அந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஒரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை கொடுக்கிற தாசனை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியாக ஒரு வார்த்தைகள் ஜனங்களுக்கு போஜனமாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. 6வது மாதம் முடிய போகுது. ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஆனா 6 மாதத்தை கர்த்தர் 12 மாதங்களிலே 6 மாதத்தை கர்த்தர் கடக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வாய்மொழி கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சொல்லுகிறார், சீசர்களை பார்த்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். எதற்காக இந்த வசனம் சொல்லப்படுகிறது சொன்னால், அவர் அடிக்கப்படும்படியாக காட்டிக் கொடுக்கப்படும்படியாக நடக்கிற நாட்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் போவேன், என் பிதாவின் வீட்டிலே உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக நான் கடந்து போவேன் என்று சொன்னபோது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி, கர்த்தர் நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மீண்டும் வருவேன் என்று சொல்லி சீசர்களுக்கு ஒரு மறைமுகமா இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் அந்த காரியத்தை சொல்லும் போது எல்லோரும் கலங்குகிறார் சொல்றார். அவர் அந்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்பாகவே கர்த்தர் சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி. அல்லேலூயா, மகிமைப்படுவதாக. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போக போறேன், நான் போய் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுல வந்து உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொல்லி கர்த்தரோட 2வது வருகையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கலங்கின இருதயத்தோடு தேவ சமூகத்திலே கடந்து வந்திருப்பீங்க என்று சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க தேவையில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. எதனால் நம்முடைய இருதயம் கலங்கி நிற்கும் என்று சொன்னால், நம் நேசித்த உறவுகள் நம்மை விட்டு போகும்போது நம்முடைய இருதயம் கலங்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஒரு மேல் நல்ல அன்பு வச்சிருப்போம், நல்ல பாசம் வச்சிருப்போம். நம்ம அதை விட்டு அது விலகி போகும்போது தான் நம்முடைய இருதயம் கலங்கி நிற்குமா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியால் அநேக காரியங்களை சொல்லும் போது ஒரு தாயாருடைய இருதயம் கலங்கி நின்றது. ஏனென்று சொன்னால், தனக்கு இருந்து ஒரே மகன் மரித்து போனான். அந்த தாயாருக்கு யாரும் இல்லை, உதவி செய்கிறதுக்கோ அன்பு செலுத்துறதுக்கோ யாரும் இல்லை. அந்த மரித்தவனை தூக்கி கொண்டு சுமந்து வரும்போது அந்த தாயாருடைய இருதயம் கலங்கி நிற்கின்ற வேலைகளை கர்த்தர் அந்த பாடையை தொட்டபோது மரித்தவன் உயிரோடு எழுப்பினான். அல்லேலூயா. அதான் நம் யார் மேல அன்பு செலுத்தி யார் மேல நம்ம பாசம் செலுத்தி நிற்கும் போது, அவர்கள் நம்மை விட்டு போகும்போது நம்முடைய இருதயம் கலங்கி நிற்கும் தெரியுமா. அப்ப அந்த இருதயம் கலங்கி நிற்கும் போது கர்த்தர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்க தேவையில்லை என்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறான்? 2 விதமா. ஒன்று கலங்கின இருதயம், இரண்டாவது கடினப்படுகிற இருதயம். கடினப்படுகிற இருதயம் எப்படின்னு சொன்னா, நாம் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அவங்க நம்ம மேல எந்த ஒரு கரிசனையோ எந்த ஒரு அக்கறையும் இல்லாம கடினமா இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு மேக்ஸ் வாத்தியார் இருப்பாரு. அவங்க கணக்கு சொல்லி கொடுப்பாங்க, நமக்கு மண்டையிலே ஏறாது. நமக்கு மெயினான சப்ஜெக்ட் என்ன கணக்கு தான். கணக்கு மண்டையிலே ஏறாது. நான் சொல்லுவேன், சார் அடுத்த டைம் நான் நாளைக்கு போட்டு கொடுத்துட்றேன். அடி பிரிச்சு மேய்வர். அடினா அடி கட்டி காய போடுவார். அடி வாங்கிட்டு பேச இறக்கமே பட மாட்டார். ஏன்னா நாங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இரக்கம் காட்டாமல் கடின இருதயத்தோடு எங்களை நடத்தினபடியாகத்தான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கடினமான இருதயம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த கடினமான இருதயம் அவனுடைய வாழ்க்கையை மரணத்தின் பாதையிலே அழைத்து கொண்டு போகும். அல்லேலூயா. கலங்கின இருதயம் நல்ல இருதயம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஏன் அந்த இருதயம் வருதுன்னு, தேவனுடைய அன்பு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும்போது தான், தேவனுடைய அன்பு அந்த பிள்ளைகள் இருக்கும்போது நம்மை விட்டு யாராவது பிரிந்து போவார்கள் என்று சொன்னால்
இருதயம் கலங்கி நிற்கும். அல்லேலூயா. அது தேவனுடைய அன்பு பிள்ளைகளுக்கு இருக்கும்போது இருதயம் கலங்கி நிற்கும். ரெண்டு விதமான மனிதர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒன்று கடினமான இருதயம் கொண்ட மனிதர்கள், இரண்டாவது கலங்கி நின்ற போது தேவன் எப்படி அவர்களை நடத்தினார்கள் என்று சொல்லி மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கடின இருதயம் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட போகுதா? மரணத்தின் பாதையிலே போகும். ஏன்னா அவனுடைய இருதயம் நொறுக்கப்படாமல் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலை வேளையிலே கடின இருதயத்தோடு யாராவது இருப்பீங்க என்று சொன்னால் தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க. நொறுக்கப்படுகிற இருதயத்தை தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 25, 24, 25 வசனங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலே தவித்து முறையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த சம்பவம் நடைபெறுகிறது. இந்த காலை வேளையிலே கடின இருதயம் கொண்ட பார்வோனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தும் அநேக அதிசயங்களும் செய்தும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஏன் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று சொன்னால், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது எகிப்தியர்கள் எல்லாரும் தேவன் உண்மையான தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. பாருங்க, சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. இங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஏன்? அதற்கு முன்பாக யோசேப்பு அந்த தேசத்தில் இருக்கிறான். யோசேப்பு நிமித்தம் எகிப்திலே ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த சமயத்திலே யோசேப்பை அறிந்த ராஜா, எகிப்தின் ராஜா மரித்து போகிறான். யோசேப்பை அறியாத ராஜா கடந்து வருகிறான். கடந்து வந்த அவன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கடினமாய் நடத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு அவர் தேவனுடைய சந்நிதியிலே அவருடைய பெருமூச்சின் சத்தம் கேட்ட பின்பு தேவன் தான் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். என்னவா? கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வாசிக்கும் போது, அவன் தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். மோசே ஓரேப் மட்டும் பர்வதத்திலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை கொண்டுதான் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே மோசேயை கர்த்தர் அழைத்தார். அழைத்தது மாத்திரமல்ல, அவன் செய்த தவறின் நிமித்தமாக எகிப்திலிருந்து ஓடி வந்து வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட தேவன் மீண்டும் மோசேயை அழைக்கிறார். 1-5 வசனங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வர மோசேயை கர்த்தர் அழைத்தார். அழைத்துக் கொண்டதுக்கு அப்புறம் தேவனோடு மோசே சம்பவம் நடக்கிறது. சம்பவம் நடந்த பின்பு 7ஆம் அதிகாரத்திலே 1-5 வசனங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி. பாருங்க, 2வது வசனம் 1வது வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் இப்படி எல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுத்து அழைத்து வந்த போது முதலாக மோசே எகிப்தின் ராஜாவை சந்திக்க போகிறான். எகிப்தின் ராஜாவை சந்திக்க போகும்போது கர்த்தர் சொன்ன முதலாவது அற்புதம், அவருடைய கோல் சர்வமாக மாறும். 7ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வாசிக்கும் போது, மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக, அவன் ஊழியக்காரருக்கு முன்பாக தன் கோலை போட்டான். அது சர்வமாயிற்று. அது பாம்பாக மாறினது. அங்க இருக்கிற அந்த எகிப்தில் இருக்கிற சூரியக்காரரும் சாஸ்திரிகளும் அதே மாதிரி தன்னுடைய மந்திரத்தினால் செய்தார்கள். அது நிமித்தம் முதலாவது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பாருங்க எப்படி கடினப்பட்டது என்று சொன்னா 13வது கர்த்தர் சொல்லியிருந்தபடியே பார்வோன் இருதயம் கடினப்பட்டது.
அவர்களுக்கு செவி கொடுக்காமல் போனான். அல்லேலூயா. அவன் கர்த்தர் சொன்னபடியே எப்படி சொன்னாரா? 3வது வசனம் வாசிக்கும் போது, நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்திலே என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி, அல்லேலூயா, நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் முன் சொன்ன அந்த வார்த்தையை இங்க பார்வோன் நடத்துறான். எப்படியா? கர்த்தர் சொல்லி இருந்தபடியே பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. இப்படியாய் கடினப்பட்ட போது அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அவன் போயிட்டான். 2வது முறை 15ஆம் அதிகாரத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது பார்வோன் நதிக்கு வருகிறான். நதியில வந்த போது மோசேயுடைய கோலை தொட்ட போது நதி ரத்தமாய் மாறிற்று. அதே போல அவனுடைய சூனியக்காரனும் சாஸ்திரர்களும் செய்தார்கள். அப்பொழுது அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. பார்க்கும்போது 22வது வசனம், எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடுக்காமல் போனான். இல்லையா? 2வது முறையும் இருதயம் கடினப்பட்டது. இருதயம் கடினப்பட்ட உடனே அவன் அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இப்படியாய் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடைசியாக 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். வண்டு, பேரு, வெட்டுக்கிளி, அதுக்கப்புறம் கல்மலை, அக்கினி அப்படின்னு சொல்லி அநேக அற்புதங்களை செய்ததுக்கு அப்புறமும் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் மீண்டும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. பாருங்க, கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. அல்லேலூயா. அற்புதங்களும் அடையாளங்களும் செய்த போதும் கூட பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அற்புதங்களையும் அடையாளம் நம்ம குடும்பத்தில் நன்மையான காரியங்களை செய்திருப்பார். ஆனாலும் நம்முடைய இருதயம் கடினப்பட்டுதான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்குது. காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, அந்த இருதயத்தை ஒட்டைக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படியா? தலைப்பிள்ளை சங்காரம் கடைசியாக நடக்கிறது. தலைப்பிள்ளையின் சங்காரம். தலைப்பிள்ளையின் சங்காரம் நடக்கும்போது தனக்கு உண்டான முதல் பிள்ளை மரிக்கிற அந்த தலைப்பிள்ளையின் சங்காரம் நடக்குது. நடக்கும் போதுதான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுகிறான். அல்லேலூயா. எகிப்து தேசம் முழுவதும் கூக்குரல் சத்தம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண் பிள்ளை எல்லாம் கொன்ற போது அந்த அழுகுரல் சத்தம் கேட்டதோ, அதே போல எகிப்தில் இருக்கிற தலைப்பிள்ளை எல்லாம் அழிக்கப்பட்ட போது அங்கே கூக்குரலும் அழுகையும் சத்தம் மிகவும் கொடியதாக இருந்தது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் வெட்டுக்கிளியை கர்த்தர் அழைக்கிறார். அதெல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம். பாருங்க, 14ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் அனுப்பிட்டார். இஸ்ரவேல் எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் செய்கிற காரியம் போயிட்டாங்களே என்று சொல்லி அவன் விடல. அவன் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கடந்து வருகிறான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை தொடர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்த கையோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி எகிப்தின் ராஜா, எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அறிந்த பின்பு பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொன்ன வார்த்தை மிகவும் பலத்த கையுடனே எகிப்து தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டு ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு போவதற்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கையுடனே புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும்படியா கடைசியாக நடந்த தலைப்பிள்ளை சங்காரம். அதுக்கப்புறம் தான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பினதுக்கு அப்புறம் அவங்களை பின்தொடர்ந்து கொலை செய்யும்படியாக கடந்து வருகிறான். கடந்து வந்தபோது முன்னாடி செங்கடல் நிற்கிறது. செங்கடலுக்கு முன்பாக ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாது. மோசையை பார்த்து முறையிடுகிறார்கள். என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன? இங்கே கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள் என்று சொல்லி சொன்னபோது 13வது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் அதோட 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. எப்படியா? இன்றைக்கு நீ காண்கிற இந்த எகிப்தினை
இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி எவ்வளவு கடின இருதயத்தோடு கடந்து வந்தானோ பார்வோனுடைய சேனைகளையும் அத்தனையும் கர்த்தர் அழிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நீ பார்க்கிற பார்வோன், இன்றைக்கு நீ பார்க்கிற இந்த சேனை இனி உன் வாழ்க்கையில ஒரு நாளும் காண மாட்டாய் என்று சொல்லி செங்கடல் இரண்டாக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தரையை நடந்தது போல செங்கடலை கடந்து போன பின்பு அவர்களை பாதுகாத்திருந்த அக்கினியின் சமூகம் அவர்களை விலகின போது பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து செங்கடலுக்குள்ளே கடந்து வருகிறான். செங்கடலுக்குள்ளே கடந்து வந்த பார்வோனுடைய சேனைகள் கடந்து வந்த பின்பு மோசேயை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், உன் கோலை திருப்பி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு சொன்னபோது நீட்டின போது செங்கடல் பிளந்து நின்ற செங்கடல் ஒன்று சேர்ந்தது. அந்த சேனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. இருதயம் கடினப்பட்டு போகும் என்று சொன்னால், இருதயம் கடினத்தின் பாதையில் இருக்கும் என்று சொன்னால், கடைசியில நடக்கிற காரியம் எப்படியாம்? பார்வோன், எகிப்தின் ராஜா பார்வோன், அவருடைய சேனைகள் எல்லாம் கடலிலே மூழ்கி அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிக்கும் போது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா இல்லது கலங்கி நிற்கிறதா என்று சொல்லி நம்ம சோதித்து பார்க்கும்போது பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. கடினப்பட்ட இருதயத்தை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தின இடம் மரணத்தின் தருவாயில. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒரு இருதயம் கடினப்பட்டு போய் இருக்கும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. ஒரு இருதயத்தை கர்த்தர் உடைத்து தேவனுக்கு உதவியமாய் மாற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று, கடினப்பட்ட இருதயம். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து பின் தேவனுடைய சொன்ன அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்து அவனை நடத்தினார். ஹல்லேலூயா. அவனை ஒன்றுமில்லாமல் இன்று கண்ட எகிப்தினை இனி நீ பார்க்க மாட்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். இரண்டாவது, கலங்கின்ற இருதயங்கள். 2 காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லி தேவ செய்தி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். தன் சகோதரரை பார்த்து, என் மனம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். ஹல்லேலூயா. இங்க ஒரு கூட்டம் கலங்கி சோர்ந்து போய் நிற்குது. யார் என்று சொன்னால் யோசேப்பின் சகோதரர்கள். ஆதியாகமம் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கும் போது, தானியம் வாங்க கொண்டு வந்த பணம் திரும்பவும் அவருடைய பையில இருக்கிறதை கண்டு அவர்கள் இருதயம் சோர்ந்து போய், அதாவது இருதயம் கரைந்து போய் கலங்கி நிற்கிறாங்க. தேவன் இப்படி செய்தது என்ன என்று சொல்லி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, யாக்கோபின் புதல்வர்கள் 12 கோத்திரத்தாரும் யோசேப்பை எகிப்துக்கு அடிமையாக விற்று போடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அவனுடைய செய்த தவறுகளை யோசேப்பு தன்னுடைய தகப்பனாய் இருக்கிற யாக்கோபுக்கு அறிவித்தது நிமித்தமாக அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை பகைத்தார்கள். அவனுக்கு பலவர்ண அங்கிகளை கொடுத்து யாக்கோபு யோசேப்பை மிகவும் நேசித்துக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அவர்கள் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் யோசேப்பு யாக்கோபின் எடுத்து சொல்லுவான். அவன் கண்ட சொப்பனங்கள் என்னவென்று சொன்னால், இவனுடைய அரிக்கட்டு நிற்கிறது, அவனுடைய 11 அரிக்கட்டுகளும் அவனை வணங்கி நிற்கிறது என்று சொப்பனம் காண்கிறான். சூரியனும் நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது சொப்பனம் காண்கிறது. இதெல்லாம் யாக்கோபு மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறான். யாக்கோபு மனதில் வைத்துக் கொண்டிருந்தாலும் இவன் மேல் கோபம் கொண்ட அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாராம்? யோசேப்பை எகிப்துக்கு அடிமையாக விற்று போடுகிறார்கள். தேவன் யோசேப்பை எகிப்துக்கு அதிகாரியாக வைத்தினார். பஞ்சம் வந்த போது தானியம் வாங்க வந்த அவர்களை சகோதரர்கள் என்று சொல்லி யோசேப்பு அறிந்து கொண்டார். 42ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிக்கும் போது, யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார். எப்படியா? யோசேப்பின் சகோதரர் இருதயம் கலங்கி போய் நிற்க காரணம் என்னவென்று சொன்னால், பஞ்சம் வருகிறது, எகிப்தில் தானியம் இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு அறிந்து தன்னுடைய குமாரர்கள் அனுப்புகிறான், பணத்தோடு அனுப்புகிறான். பணமும் சாக்கு பையிலே கடந்து போன போது
யோசேப்பின் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி யோசேப்பு கண்டுபிடித்து விட்டான். ஆனால் அவருடைய சகோதரர்கள் ரூபன், சிமியோன் யாரும் அவனை கண்டுபிடிக்கவில்லை. அவன் கண்டுபிடித்த பின்பு தானியம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவர்களை அனுப்பும் போது அவருடைய பையிலே அவருடைய கொண்டு வந்த பணத்தையும் திரும்ப அனுப்புகிறான். பாருங்க 25வது வசனம் வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வலிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அல்லேலூயா. யோசேப்பு கட்டளையிட்டு அவன் கொண்டு வந்த பணத்தை எல்லாம் திருப்பி அனுப்புகிறான். அதை பார்த்த போதுதான் அவனுடைய சகோதரருடைய இருதயம் சோர்ந்து போய் கலங்கி நிற்கிறது. கலங்கி நின்ற போது இது என்னவாய் முடியுமோ என்று சொல்லி பார்த்தபோது அவனுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. பின்பு அவன் அநேக மீண்டும் போகிறார்கள். அவன் ஒருத்தரை பிடித்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் போய் நீங்க அவனுடைய கடைசி சகோதரர் பென்யமீனை கொண்டு வந்தால்தான் அடுத்து தானியம் கிடைக்கும் என்று சொல்லி யோசேப்பு அழைக்கிறான். யோசேப்புடைய சகோதரன், அவனுடைய சகோதரன் அவனை அழைத்து கொண்டு வந்தா தான் தானியம் கிடைக்கும் சொல்றான். ஆனா யாக்கோபு அவனை அனுப்புவதற்கு மனம் இல்லை. பஞ்சம் மிகவும் கொடிதா இருக்கு. தானியம் எல்லாம் கொண்டு போன தானியம் எல்லாம் தீர்ந்து போச்சு. மீண்டும் தன்னுடைய சகோதரர்களை அனுப்புகிறான். அவனோடு கூட அனுப்புகிறான். 45ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வாசிக்கும் போது அவர்கள் இருதயம் கலங்கி நின்ற போது நான் யார் என்று யோசேப்பு அவர்களுக்கு அறிவித்த போது அவர்கள் இருதயம் மகிழ்ச்சினாலே பொங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்திகள் ஒருவரும் அவன் அருகிலே இருக்கவில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. கலங்கி நின்ற தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில தன் யார் என்று யோசேப்பு வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தின போது அவன் கலங்கின இருதயங்கள் எல்லாம் மகிழ்ச்சினால அவர்கள் இருதயம் களிப்பாய் மாறுது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் எத்தனையோ ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த யோசேப்பு, வருடங்களாய் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்திருந்த யோசேப்பினுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கலாம் அவர்களை கண்டபோது. ஆனால் அவன் இருதயம் கடினப்படவில்லை. தேவனுடைய அன்பு யோசேப்புக்கு இருந்து தன் சகோதரர் தவறு செய்த போதும் கூட அதை மன்னிக்கவும் அதை மறக்கவும் யோசேப்புக்கு தேவன் அன்பை வைத்திருந்தார். அல்லேலூயா. தன் சகோதரர்கள் தனக்கு எத்தனையோ தீங்கு செய்திருந்தாலும் எல்லா தீங்குக்கும் அவரை விலக்கி பாதுகாத்த தேவன் யோசேப்போடு கூட இருந்து நடத்தினார். தன்னை வெளிப்படுத்தின போது தன்னுடைய சகோதரர்களுடைய இருதயம் களிப்பாய் மாறினது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். ஏனென்று சொன்னால் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்ததனால் அவனுக்கு உத்தரவு சொல்ல கூடாமல் போயிற்று. யோசேப்புன்னு சொன்னதுமே அவங்களுக்கு இன்னும் கலங்கிட்டாங்க, என்ன செய்வானோ என்று சொல்லி. ஏன்னா யோசேப்புக்கு செய்த கொடுமை அவ்வளவா இருந்தது. ஆனால் யோசேப்பு அந்த கொடுமையெல்லாம் பார்க்கல. அவன் இவ்வளவு ஆண்டு காலங்கள் என் குடும்பத்தை பிரிந்து இருந்த யோசேப்பு தன் சகோதரனை பார்த்த போது அவன் இருதயம் கலங்கின இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினான். தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்பட்டது. கலங்கின இருதயத்தோடு இருந்த யோசேப்பின் சகோதரருக்கு கர்த்தர் யோசேப்பின் மூலமாக ஒரு களிப்பை கொடுத்தார். இரண்டாவது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம், இயேசு ஆவிலே கலங்கி நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரம் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே மார்த்தாள் மரியாள் கலங்கி நிற்கிறாங்க. ஏன் கலங்கி நிற்கிறாங்க என்று சொன்னால், தங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சகோதரன் மரித்து போகிறான். மரித்து போன போது அவளுக்கு அடுத்து உதவி செய்கிறதுக்கோ, என 2 பெண் பிள்ளைகள் இருந்த ஒரே ஒரு சகோதரன் இறந்து போகிறான். அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு யார் உதவி செய்கிறதுக்கோ மற்ற காரியங்களை நடத்துகிறதுக்கோ யாரும் இல்லை. ஆனால் இருதயம் கலங்கி நின்ற போது, மார்த்தாள் மரியாளுடைய இருதயம் கலங்கி நின்ற போது, மார்த்தாள் அழுகிறதையும் மரியாள் அழுகிறதையும் அவரோடு கூட யூத ஜனங்கள் அழுகிறதையும் கண்ட இயேசு தன்னுடைய ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கேட்டார். அல்லேலூயா.
தங்களுக்கு இருந்த ஒரே சகோதரர் மரித்து போகிறான். மரித்து போய் இருந்த லாசரு வைக்கப்பட்டிருக்கிற இடம் 4 நாட்கள் மேல ஆயிற்று. மார்த்தாலும் மரியாதை அழுது கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஆறுதல் சொன்னாலும் அதை கேட்பதற்கோ அவருடைய மனம் கலங்கின இருதயத்தோடு இருக்கிற அவருடைய இருதயம் மிகவும் துயரப்பட்டதை தவிர ஆறுதல் அடையவில்லை. ஆறுதல் அடையாமல் இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். கடந்து வந்த போது மார்த்தாளோடு பேசிக் கொண்டிருக்கிறார், மரியாதை கடந்து வருகிறார். அவர் எல்லாரும் அழுகிறதை கண்டு இயேசுவும் ஆவியிலே கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கேட்டபோது, அவன் கல்லறை வைத்து 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே, இப்பொழுது நாருமே என்று சொன்ன போது கர்த்தர் சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்கள் வாசிக்கும் போது, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. நீங்க கலங்கின இருதயத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருப்பீங்க என்று சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறதுக்கு என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இங்க மார்த்தாலும் மரியாளும் கலங்கி நிற்கிறாங்க. தனக்கு இருந்த சகோதரன் மரித்து போகிறான், தனக்கு இருந்த உறவு முறிந்து போனது, தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் முறிந்து போனது என்று சொல்லி அவர் கலங்கி நின்ற போது கர்த்தர் அங்கே கடந்து வருகிறார். கலங்கின இருதயத்தோடு இருந்த மார்த்தாலும் மரியாளுடைய இருதயத்தை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பினுடைய சகோதரர் கலங்கி நின்ற போது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான். நான் யோசேப்பு என்று சொன்னபோது அவர்கள் இன்னும் கலங்கினார்கள், அவன் என்ன செய்வானோ என்று சொல்லி. ஆனாலும் அவர்களுடைய தவறுகளின் பாவங்கள், அவர் செய்த குற்றங்களையும் மன்னித்து அவன் தன்னோடு ஏற்றுக்கொண்டு யோசேப்பினுடைய சகோதரர் இருதயம் களிப்பாக யோசேப்பு மாற்றினார். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் கலங்கின இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லும் போது அவன் இருதயம் ஆனந்த களிப்பாய் மாறும். அதே கடின இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. அவர்கள் எப்படியா கற்பாரிலே விதைக்கப்பட்ட விதையை போல் இருப்பாங்க. அது அந்த இடத்து மட்டும்தான் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் இருதயம் கடினப்பட்டதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை கடின இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொன்னாலும் அது அவர்களுக்கு கேட்காது. அது கற்பாரிலே விதைக்கப்பட்ட விதையை போல் இருக்கும். அது வளர்ந்தராத சீக்கிரமே இதாகும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கடின இருதயமா இருக்குதா அல்லது கலங்கின தேவனுடைய அன்புள்ள இருதயமா இருக்கிறது என்று நம்மை சோதித்து பார்த்து கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்தில் கண்களை மூடி கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் நீ கலங்கின இருதயத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருப்பீங்கன்னு சொன்னா ஒரு இருதயம் கலங்க தேவையில்லை, உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, கலங்காது இருப்பதாக, இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்ன வாக்கு தந்த வார்த்தையை மையமாக வைத்து ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கடின இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க நொறுக்கும்படியாக, இருதயங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்யும்படியாய், தகப்பனே ஸ்தோத்திரம் அழிக்கும்படியாய் பின்தொடர்ந்து வந்த அவனுடைய சேனைகளை முற்றிலும் அழிக்கப்பட்டது போல ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய், எங்கள் குடும்பத்தின் நன்மைக்கு விரோதம் எழுப்பி வருகிற எல்லாவித தகப்பனே பார்வோனின் சேனைகளும் கடின இருதயங்களும் இயேசு நாமத்தில் ஒன்றுமில்லாமல் அதமாக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கலங்கின இருதயத்தோடு நின்ற யோசேப்பின் சகோதரர்களை ஆனந்த களிப்பாய் மாற்றின தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மார்த்தாள் மரியாளுடைய இருதயத்தை சந்தோஷத்தோடு நடத்தின தேவன். ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களில் கர்த்தர் சந்தோஷமாய் நடத்தும்படியாய் தேவனுடைய அன்பு எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாள் ஆடல் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அவர் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆசீர்வாதம் கட்டளிடும்படியாய் கலங்கின இருதயத்தோடு யாராவது வந்திருப்பாங்கன்னு சொல்ல ஆண்டவரே அவர் இருதயத்தை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.